இன்றைக்கி நம்ம இந்த வ்ளாகில் முளைக்கீரை பொரியல் எப்படி சுவையாக பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு பூண்டும் நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயை எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அப்புறம் வெட்டி வச்ச பூண்டும் வெங்காயமும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கும்போது நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கீரை ஆட் பண்ணதுக்கப்புறமா சால்ட்டு தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கீரை வதங்குறதுக்காக நான் வந்து ஒரு தண்ணி தெளிச்சிருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி தெளிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக சுருண்டு வரும்போது கீரை தேங்காய் துருவலை ஆட் பண்ணிங்கன்னா கீரை அட்டகாசமாக முளைக்கீரை ரெடி ஆகிடும். இது வந்து சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு, மொச்சப்பட்ட காரக்குழம்புக்கு இதுக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், முளைக்கீரை பொரியல் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.